எல்லாருக்கும் வணக்கம். நான் ஓம் பிரகாஷ் பேசுகிறேன். இது வரைக்கும் நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காமிக்கும். மேலும் ஜோதிடம் சார்ந்த ஏதாவது கேள்விகள் இருந்தாலும் அல்லது உங்கள் சுய ஜாதகத்தை பற்றி ஏதாவது கேள்விகள் இருந்தாலும் நீங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் உங்களோட பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த இடம் குறிப்பிட்டு உங்கள் கேள்விகளை நீங்கள் கேட்கலாம். கண்டிப்பாக எல்லோருடைய கமெண்ட்ஸுக்கும் முடிஞ்ச வரைக்கும் நான் ரிப்ளை பண்ணுறேங்க. சரிங்களா? அதே மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கின்ற பட்சத்தில் ஒரு லைக்கும் போட்டு விடுங்க. நிறைய லைக்ஸ் வர தான் இன்னும் மேற்கொண்டு வீடியோஸ் நிறைய போடணுன்ற ஒரு தூண்டுதல் எனக்கும் வரும். சரிங்களா? முடிஞ்சிருக்கும் இந்த வீடியோ பார்க்குறவங்க ஒரு லைக்கை போட்டுட்டு கமெண்ட்டை போட்டுட்டு உங்களோட வீடியோ நீங்கள் பார்க்க ஆரம்பிங்க. சரி, வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இந்த பதில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மேஷ ராசி பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு 4 கிரகங்கள் தரப்போகின்ற மாற்றங்கள் என்னென்னு சொல்லிட்டு தெளிவாக பார்க்க போகிறோம். அதாவது சனி, குரு, ராகு, கேதுக்கள். ஸோ இந்த 4 கிரகங்களால் உங்களோட வாழ்க்கையில் அடுத்த ஒரு ஓராண்டுக்கு எத்தகைய ஒரு மாற்றங்கள் கிடைக்க போகுது, என்ன மாதிரியான ஏற்றங்களாக உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் பார்க்க போறீங்கன்னு சொல்லிட்டு தெளிவாக பார்க்கலாம் வாங்க. மேஷராசி அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவான். மேஷராசி கால புருஷனுக்கு முதல் ராசியா வருதுங்க. பரணி நட்சத்திரம் 2வது நட்சத்திரமா வரும். பரணியுடைய அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா சுக்கிரன் தான். அதாவது மேஷத்தை பொறுத்த வரைக்கும் தற்போது விரய சனி அப்படின்ற அமைப்புல சனி பகவான் ராசிக்கு 12ஆம் இடத்துல இருக்காருங்க. சரிங்களா? இந்த 12ஆம் இடத்து சனி என்ன பண்ணுவார்னா, சுப செலவுகள், சுப விரயங்கள் சார்ந்த அமைப்புகளை கண்டிப்பாக கொடுப்பார். குறிப்பாக மேஷத்துல பிறந்தவங்களுக்கு சொந்தமா ஒரு வீடு கட்டுறது, அல்லது ஒரு நிலம் வாங்குறது, அல்லது ஒரு சொத்து பத்துக்கள் சேர்த்து வைக்கிறது, ஒரு லேண்ட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது, அல்லது ஒரு வீட்டை, அதாவது என்ன நீங்க கட்டின வீடு கட்டுறீங்கன்னா கட்டின வீட்டுக்கு மேலே இன்னொரு வீடு கட்டுறது, ஒரு மாடி வீடு கட்டுறது, இந்த மாதிரி ஒரு நல்ல விஷயத்துக்காக செலவு செய்வீங்க. 2வது பிள்ளைகள் சார்ந்த அமைப்புல தான் உங்க பிள்ளைகளுக்கு ஏதாச்சும் திருமணம், வளகாப்பு, காது குத்து இது சார்ந்த விஷயங்களுக்காக நீங்க செலவு செய்வீங்க. இப்படியாக செய்கின்ற செலவானது நல்ல செலவாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். 2வது செலவு அப்படின்னு ஒன்று இருந்தால் வருமானமும் கண்டிப்பாக இருக்கணுங்க. சரிங்களா? அப்போ லாபஸ்தானத்தில் ராகு வந்து வலுத்து உட்காந்து இருக்கிறனால, ப்ளஸ் குருனுடைய பார்வையிலையும் இருக்கிறதுனால நிறைய வருமானத்தை கொடுப்பாருங்க ராகு. சரிங்களா? நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுப்பாருங்க. பொருளாதார ரீதியாக நீங்கள் நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு லாபம், தொழிலில் ஒரு வளர்ச்சியை கண்டிப்பாக இந்த ராகு கொடுப்பார் அப்படின்னு சொல்லலாம். நிறைய வருமானத்தை கொடுப்பாருங்க. வருகின்ற வருமானத்தை நீங்கள் இத்தகைய வகையில் செலவு செய்வீங்க. அதுதான் விஷயம். 2வது குரு பகவான் ராசிக்கு 9க்கும் 12க்கும் ஆதிபத்தியம் பெற்றவர். 3ஆம் இடத்துல மறைந்து பாக்கியத்தை பார்க்கறது சிறப்பு தான். தந்தையால் முன்னேற்றம், தந்தை சார்ந்த வழியில சில ஏற்றத்தையும், தந்தையால் சில அனுகூலமான விஷயங்களையும் குரு பகவான் கொடுப்பார் அப்படின்னு சொல்லலாம். 2வது 7ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கறதுனால கண்டிப்பாக இந்த காலகட்டம் திருமணம் சார்ந்த விஷயங்களை அமைச்சு கொடுக்கும். குறிப்பா திருமண வயதில் இருக்கக்கூடிய மேஷம் பரணியில பிறந்தவங்களுக்கு இந்த காலகட்டம் நல்லதொரு வாழ்க்கை துணையை வந்து அமைச்சு கொடுக்கும். மனசுக்கு பிடித்த நபரை வந்து கரம் பிடிப்பீங்க. 2வது நல்ல நண்பர்கள் கிடைப்பாங்க. நண்பர்களால் நல்லதொரு ஆதாயம் வாழ்க்கையில கண்டிப்பாக கிடைக்கும். சரிங்களா? சில முன்னேற்றங்கள், சில ஏற்றங்களை கண்டிப்பாக வாழ்க்கையில கண்டிப்பாக அடுத்த ஒரு ஓராண்டுகளுக்கு நீங்க பார்க்க போறீங்க அப்படின்னு சொல்லலாம். 7 சனி ஆரம்பிச்ச உடனே கஷ்டங்களை கொடுக்குமானா கண்டிப்பா கிடையாதுங்க. சரிங்களா? 7 சனி ஆரம்பிச்ச உடனே சனி வந்து கையில இருந்து காசை வந்து காலி பண்ணுவார். அப்படி காலி பண்ற காசை நீங்க ஒண்ணு தங்கத்தின் மேல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கோங்க, அல்லது வந்து பாத்தீங்கன்னா எல்லாம் நிலத்தின் மீதோ, அல்லது வந்து வீடு கட்டுறது, வீடு வாங்குறது சார்ந்த விஷயங்களுக்காகவோ, அல்லது வண்டி வாகனம் சார்ந்த விஷயங்களுக்காகவும் நீங்க செலவு செய்து அந்த செலவை வந்து சுப செலவாக மாற்றி கொள்றது உங்களுடைய சாமர்த்தியம் அப்படின்னே சொல்லலாம். 2வது கூட்டு தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், ஒரு 4-5 நபர்களோடு ஒன்றாக சேர்ந்து ஒரு பிஸ்னஸ் ஆச்சு நீங்க பண்ணிட்டு இருக்கீங்கன்னா அது தற்போது சிறப்பாக வரும் அப்படின்னே சொல்லலாம். நல்ல ஒரு கம்யூனிகேஷன் ஸ்கில் அப்படின்னு தற்போது உங்ககிட்ட இருக்கும். உங்களுடைய, அதாவது ஒரு ஸ்பீச் கொடுக்கத்தாலும் சரிங்க, ஒரு 4 பேர் மத்தியில் நீங்கள் பேச போறீங்கனாலும் சரிங்க, ஒரு இன்டர்வியூக்கு போனாலும் சரிங்க, நல்லா பேசுவீங்க. அந்த நல்ல ஒரு பேச்சு சாதுரியத்தை தற்போது குரு பகவான் கொடுப்பார் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? உங்களோட கருத்துக்களை நீங்கள் அழகாக வெளிப்படுத்துவீங்க அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் உடன் பிறந்தவர்களால், இரத்த பந்தம் சார்ந்த உறவுகளால் சில ஆதாயங்கள், அவங்க வழியில் ஒரு சில அனுகூலமான பலன்களையும் நீங்கள் பெறுவீங்க. குறிப்பாக இந்த காலகட்டத்தை பொறுத்தவரைக்கும் இரத்த பந்தம் சார்ந்த உறவுகளிடையே இருந்த கருத்து வேறுபாடுகள் சரியாகும். ஒரு ஒற்றுமையும் ஒரு சந்தோஷமும் கண்டிப்பாக வாழ்க்கையில கிடைக்கும். 2வது புதிய முயற்சிகள் வெற்றியை தரும்.
அதே மாதிரி இருக்கிற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 பேருக்கு தெரியுற மாதிரி நீங்க இருப்பீங்க. 2வது இது நாள் வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய உழைப்பிற்கும் உங்களுடைய படிப்பிற்கும் கிடைக்காத ஒரு அங்கீகாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தற்போது கிடைக்கும். நியாயமா உங்களுக்கு இந்த காலகட்டம் என்னென்ன கிடைக்கும் எல்லாமே கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். 2வது பொருளாதார ரீதியாக நான் சொன்ன மாதிரி நல்ல வளர்ச்சி கண்டிப்பா உண்டுங்க. ஃபினான்ஷியலா நல்ல ஒரு சப்போர்ட்டிவான ஒரு டைம் தான் அந்த டைம். அது மட்டும் இல்லாம 5ஆம் இடத்துல கேது பகவான் இருக்கிறதுனால என்ன வேலை செய்யற இடத்துல பார்த்தீங்கன்னா, நீங்க என்னதான் கஷ்டப்பட்டு உழைச்சாலும், அந்த மூத்த அதிகாரிகள் ஏதோ ஒரு குறைய கண்டுபிடிச்சிட்டே இருப்பாங்க. சரிங்களா? ஒரு 10 வேலைய கரெக்ட்டா பண்ணீங்கன்னா, அந்த 10 வேலையில ஒரு வேலைய நீங்க தப்பா பண்ணா, அந்த தப்பா பண்ற வேலைய மட்டும் தான் பார்ப்பாங்களே தவிர, மீதி 9 நல்லா பண்ண வேலைய வந்து கவனிக்க மாட்டாங்க. அந்த குறை கண்டுபிடிக்கிறதுன்னு இருந்துட்டே இருக்கு. ஏன்னா கேது வந்து 5ல இருக்கார். 2வது இந்த காலகட்டத்த பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, அந்த பதவி உயர்வு சம்பந்தப்பட்ட விஷயங்கள், சம்பள உயர்வு சார்ந்த விஷயங்கள் கிடைக்கும். ஆனா கொஞ்சம் கால தாமதப்பட்டு கிடைக்கும். அதே மாதிரி பூர்வீக சொத்துக்கள் சார்ந்த பிரச்சனைகள் கொஞ்சம் இழுத்தடிக்கிற நிலைமைகளை கண்டிப்பாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். 2வது இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் இந்த 2025 நவம்பர் டிசம்பருக்கு பிறகு பார்த்தீங்கன்னா அந்த காலகட்டங்கள்ல கொஞ்சம் பிள்ளைகள் சார்ந்த வழியில குழந்தைகள் சார்ந்த வழியில சில இயக்கங்களை கொடுக்குங்க. சரிங்களா? அதே போல ராகு ரொம்ப நல்லா இருக்காரு இந்த அடுத்த ஒரு ஓராண்டுக்கு பார்த்தீங்கன்னா. சரிங்களா? ராகுவினை ரொம்ப நல்லா இருக்கு. ஏன்னா குருவினுடைய பார்வையில ராகு பகவான் இருக்க போறதுனால கண்டிப்பாக இந்த ராகு வளர்ச்சியை கொடுக்கும், ஏற்றத்தை கொடுக்கும், தொழில் ரீதியாக முன்னேற்றத்தை கொடுக்கும், லாபத்தை கொடுக்கும். அதே மாதிரி நிறைய செலவுகளையும் வந்து சனி பகவான் கொடுப்பார் அப்படின்னு சொல்லலாம். மொத்தத்துல மேஷம் பரணில பிறந்தவனுக்கு இந்த 4 கிரகங்களால நல்ல ஒரு ஆதாயங்கள் தான் உங்களோட வாழ்க்கையில கிடைக்க போகுது. நல்லது ஒரு மாற்றங்கள் தான் உங்களோட வாழ்க்கையில கிடைக்க போகுது. சரிங்களா? இந்த மாற்றமானது உங்களுக்கு சாதகமா கண்டிப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. பிடிக்கலன்னா நீங்க தாராளமா நீங்க டிஸ்லைக்கும் பண்ணலாம். சரிங்களா? அதே மாதிரி இந்த வீடியோ பத்தின ஏதாவது கேள்விகள் எதுவா இருந்தாலும் நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணலாம். அது நல்ல விஷயமா இருந்தாலும் சரி, கெட்ட விஷயமா இருந்தாலும் சரி, உங்களோட தோன்ற விஷயங்கள் நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அது சரியா இருந்தா இன்னும் எனக்கு பூஸ்டப்பா இருக்கும். அது தவறான ஒரு இதுவா இருந்தா நான் அதை திருத்திக்கிறேன். சரிங்களா? நன்றி, வணக்கம்.